உன்னை முதல் என்ன முதலில்லோன் நல்வினைக்கண் எல்லா உலகும் எடுப்புண்டு எடுப்புண்டு செல்காலம் பின் நரகம் சேராமே நல்ல நெறி எய்துவதோர் காலம் தன் நண்பரை கண்டின் புரிதல் வியும் நெறி சிறிதை உண்டாக்கி வையவே மட்டாய் மலராய் மறுநாளில் முன்னை நாள் நல்ல பொறுப்பாய் நல்ல பிறப்பில் பிறப்பித்து நாடும் வினை எல்லை இரண்டும் இடை ஒப்பில் பல்பிறவி அத்தமது பல்பிறவி அத்தமதில் அன்றோ அளவென்று பார்த்தது சக்தி பதிக்கும் தரம் போற்றி. இந்த முறையில எல்லா உயிர்கள் பல்லுயிர் இது இரண்டாவது போற்றிலேயே குன்றாத பல்லுயிர்க்கும் வெவ்வேறு படைத்தும் 16வது பக்கமே நினைவு அன்பரை கண்டு மகிழுதல். அது அப்படியே நமக்கு அழகுபட காட்டுகிறார் ஆசிரியர். பல்லுயிர்க்கும் இன்ன வகையால் இதுவரை கூறப்பட்டு வந்த இருவினைக்கு ஏற்ப அந்த உயிரை எத்தனை ஆண்டு காலம் இறைவனுடைய காலடியில இருக்க வேண்டுமோ அத்தனை காலம் அவன் காப்பாற்றுகிறான். உயிர்களுக்கு கட்டுநிலை என்றும் பெத்த நிலை என்றும் பக்தி நிலை என்பது முத்திநிலை என்றும் சொல்லப்படும். பல்லுயிர்க்கும் இன்ன வகையால் இப்படி ஒரு குழந்தை அம்மாவகத்துல இருந்து அப்பாவகத்துக்கு போய் அம்மா பிறக்கிறது. இருவினை கண்ணின்றருத்தி ஆக காத்தருளிய பல உயிர்களுக்கும் கட்டுநிலை நீங்கும் பொருட்டு என்ன வகையால் இருவினைக்கண் நின்று அறுத்தி முன்னை முதலில்லா முள்ளோ முன்னை முதல் என்னா முதல் இல்லோ ஆக தனக்கு மேல் ஒருவன் இல்லாத எல்லா உலகிற்கும் முதல்வனாக இருப்பவன் இறைவன். முன்னை முதல் என்ன முதலில்லாமல் ஆக தனக்கு மேல் ஒருவன் இல்லாத எல்லா உலகிற்கும் முதல்வனாக இறைவன். எல்லா உலகும் எடுப்புண்டு எடுப்புண்டு உயிர்களை ஈடேற்றும் பொருட்டு இருவினைக்கு இடமாக இருக்கக்கூடிய மாயா உலகங்கள் எல்லாம் இருவினைக்கு இருப்பிடமான மாயா உலகங்கள் மாறி மாறி வருகின்ற முறையில் செல்காலம் ஐந்தொழிலை நிகழ்த்துகிற பொழுது அடுத்து செல்காலம் ஐந்தொழிலை
அந்த ஆன்மா பிறகு இந்த நீர் நல்லதோர் நெறியை அடைவதற்கு காலம் பார்த்து புத்திக்கு செல்லக்கூடிய அடியாரை பார்த்தவுடனே இன்புறுதல் உயும் நெறி சிறிதே உண்டாக்கினார். முதல்வனாகிய தன்னையே கண்டது போல் உள்ளவரை அந்த உயிர் இன்புற்று மெய்யடியார் ஏவின பழிகளிலே விரும்பி மகிழுமாறு ஏற்றுச் செய்தல். அப்பொழுது சிறிது நல்லறிவை உண்டாக்குவார். 7வது 10வது போற்று. அவர்களுக்கும் என்ன வகையால் இருவுனக்கண் நிறுத்தி ஆக உடம்பெடுத்த பிறகு அந்த உயர் காப்பாற்றுகிறார். அந்த கட்டுகளை நீங்குகிறதை தான் பையவே மட்டாய் மலராய் வருநாளில் முனையனாள் நல்ல பிறப்பில் பிறந்திடும் நாடும் துணை. ஆக மெதுவாக முதல்ல முட்டாய் இருக்கும், பிறகு மலராகும். ஆக மொட்டாய் உருவமாய் தோன்றுவது அந்த நல்வழிகளை மெதுவாக அரும்பு ஒழிவு கொண்டுள்ள முறையை நமக்கு கிடைத்தற்கரிய பேறு கிடைத்ததாக கருதி அரசு நல்ல பிறப்பில பிறக்க செய்து திருவுருளை அடைவதற்குரிய நல்ல பிறப்பில் பிறக்க செய்து அந்த 10வது போற்றில அருமையா காட்டினார். பல்லுயிர்க்கும் என்ன வகையால் இருவினைக்கண் நின்றறுத்தி நல்வினை தீவனை நாம எய்து செய்திருக்கிறோமோ அதற்கு ஏற்ப நின்று அறுத்தி பிறகு முன்னை முதலென்ன முதலில்லோ நல்வினைக்கண் ஆக தனக்கு மேல் ஒருவன் இல்லாத எல்லா உலகிற்கும் நல்வினைக்கண் எல்லா உலகும் எடுப்புண்டு எடுப்பு உயிர்களை ஈடேற்றுவதற்கு எனவே இருவினை முன்னை முதல் என்ன முதலில்லோன் நல்வினைக்கண் எல்லா உலகும் எடுப்புண்டு எடுப்பு தனக்கு முதலில்லா முதலோன் நல்ல தொடர்ங்க தனக்கு உவமை ஒருவன் இல்லாத நிலை எங்களுக்கு எடுப்புண்டு எடுப்புண்டு செல்காலம் பிறகு நரகம் சேராமை அந்த 5 நாம் நடத்துகிற பொழுது செய்யக்கூடிய நிகழ்காலத்திற்கும் வரக்கூடிய நரகத்திற்கும் அன்பரை கண்டால் முத்திக்கு செல்லும் நிலை உண்டாகும்படி இன்புறுதல் புயும் நெறி சிறந்தே
அப்படி அந்த உயிர் இன்புற்று மெய்யடியாரின் பணிகளை மகளும் பார்த்து பிறகு பணிந்த மகிழ்ச்சியுடன் ஏற்றி செய்யுமாறு அடிகார்கள் நல்லறிவு உண்டாகுதல் என்று அதற்கு இந்த முறையில இந்த திருப்பாடல் பலகாலம் பல்லுயிர்க்கும் என்ன வகையால் இருவினைக்கண் நின்றறுத்தி முன்னை முதல் என்ன முதலில்லா முதலில்லா நல்வினைக்கண் எல்லா உலகும் எடுக்குண்டு எடுக்குண்டு செல்காலம் பின் நரகம் சேராமே நல்ல நெறி எய்துவதோ காலம் தன் நண்பரை கண்டு இன்புறுவார். பையவே மட்டாய் மலராய் வரும் நாளில் முன்னை நாள் போல் மொட்டாய் ஒரு மாமுறை முறை வருநாளில் முன்னை நாள் மொட்டாய் உருவமா முறை போல கிட்டியதோ நல்ல பிறப்பில் அழகித்து நல்ல பிறப்பில் பிறப்பித்தனர். திருவருளை பற்றி சிந்திப்பதற்கும் கேட்பதற்கும் வசதியுடைய நல்ல பிறப்பில பிறக்கச் செய்வார். நாடும் வினையெல்லாம் இரண்டும் இடையில் ஆக தனக்கு நிகழக்கூடிய இருவினைகளால் அதுல ஒரு சலிப்பு ஏற்பட்டு இருவினை ஒப்பு உண்டாகும். பல பிறவிகளுக்கு முடிவு பெறுவதற்குரிய காலம் என்று திருவுள்ளம் கொண்டு அதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஞானாமிர்த ஆசிரியர் சக்தியை பதிக்கச் செய்யும் அருள் திறன் எம்மை காப்பதாக. ஆக முன்னையங்கள் என்ன முதலிலோ முன்னவன் எங்கள் பெறான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே தன்னிற் பழையோர் இல்லாத பழையோன் முன்னை இல்லா முதலோன் நல்ல பிறப்பில் பிறப்பித்து பிறகு இருவினை ஒப்பு உண்டாத பொழுது நாடும் வினை எல்லை இரண்டும் இடையொப்பில் பல பிறவிகளுக்கு முடிவுற்கிய காலம் என்று திருவுள்ளம் கொண்டு சக்தி பதிக்கும் தரம் போற்றி அக்கால எல்லை அதாவது உடம்பை விட்டு உயிர் பிரியக்கூடிய காலம் எது என்பதை எண்ணிப்பார். அந்த சமயத்திலே திருவருட்சக்தியை பதிக்க செய்யும் அருள் திறம் என்னை காப்பதாக. அது சித்தியார் பாடல்கள்ல மேற்கோள் நல்லா காமிச்சிருக்கார். முன்னோன் எல்லாம் முன்னோன் ஐந்தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல்
நரகம் போகாமல் மூவேல் சுற்றம் போற்றி இப்படி அந்த கால எல்லை இது என்று பார்த்து அச்சமயத்தில் திருவருட்சக்தியை பதிக்கச் செய்யும் அருள்திறன் எம்மை காப்பதாக என்று இந்த செய்யுள்ள அழகாக காட்டுகிறார். நரகம் சோராமே, அது மூவேல் சுற்றம் முரணுறு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி என்ற திருவாசகத்தொடராலே பார்த்தோம். கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன், கேடிலாதாய் பழிகொண்டாய் படுமாறு நான். மறுபடியும் நரகத்துக்கு போகாமல் அவன் காப்பாற்ற கெடுமா கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் என்கிறார் அனுபூதி. ஆக அந்த மாபாடியத்துக்கு இருக்கிற உரை உரையாம் உணரலாம். அது ரொம்ப அருமையா காட்டி, ஆசையோடும் அறநடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கர்மம் ஒன்கர்மமாக செய்து கூசி மொழிந்து அருள் ஞானக்குறியில் கும்பிட்டு தட்டாடு தட்டாடு தட்டமிட்டு தாரியே என்று சித்தியாரில் இருக்கிற பாடலையும் ஆக நல்ல தேனை உடைய மலர் அது மொட்டாக இருந்தது. செடி வாடாமலும் பூச்சிக்கு அறியாமலும் இருந்தது. இறைவனை அடைவதற்கு முன் நட்புறப்பில் பிறந்திருக்க வேண்டும். அதனால் கிட்டியதோர் நல்ல பிறப்பில் பிறக்க வைத்துன்னு காட்டுகிறார் இந்த பகுதி. அந்த நல்ல பிறப்பு என்பதைத்தான் நல்ல பிறப்பில் பிறப்பித்து நாடும் பிணை எல்லை இரண்டும் இடையொப்பில் பல்பிறவி அத்தமதில் அன்றோ அளவென்று பார்த்திருந்து சக்தி பதிக்கும் தரம் போற்றி. அப்படி அளவு பார்த்திருந்து கால எல்லைக்கு பார்த்து அந்த சமயத்துல திருவருட்சக்தியை பதிக்க செய்யக்கூடிய அந்த அருள் திறம் எம்மை காப்பதாக என்று இந்த பகுதியில சக்தி பதிக்கும் தரம் போற்றி என்று காட்டுகிறார். சித்தியார் பாட்டு, ஆசையோடும் அரண் அடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கர்மம் உட்கர்மமாக செய்து கூசி மொழிந்து அருள் ஞானக்குறியில் நின்று கும்பிட்டு தட்டப்பட்டு கூத்தாடி திரியே என்று சித்தியார் பாட்டு மிகச்சிறந்த பாட்டு. அத்தா ஆலங்காடா அடியார் கடியேன் ஆவேனோ என்றும் காட்டுகிறார். இது ரொம்ப அருமையான பகுதி. ஆக தேன் இருக்குது பாருங்க, தேன். அந்த தேனையுடைய மலர் முதல்ல மொட்டாக இருந்தோம். அப்போ ஒரு செடி பூக்கணும்னா அந்த செடி நாத்து நட்டோம்னா வாடாம இருக்கணும், பிறகு பூச்சி அரிக்காம இருக்கணும்,
அதன் பிறகு மொட்டாக இருக்கணும். இப்போது தேனையுடைய மலராக மலர்ந்திருக்கிறது. முதல்ல செடி நடுறது, பூச்சி அடிக்காம பாதுகாக்கிறது, மொட்டாக இருப்பது, பிறகு தேனையுடைய மலராக மலர்ந்து தேன் கொடுக்கும். அதை போல இறைவனை அடைவதற்கு முன் நற்பிறப்பில் பிறந்திருந்து பிறகு அது நமக்கு கிடைக்கும். அதை சிவஞான சித்தியார்ல அடுத்த பக்கம் காமிங்க. நரர்வயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் பிறவுதல் ஒழிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தான் ஆகும். இப்ப பல கோடி பிறப்புல பிறந்தால்தான் மனித பிறப்பு கிடைக்கும். மனித பிறப்பிலையும் தேவார திருமுறை நாட்டமில்லாத பிறப்புல போய் பிறந்து விட்டால் அதுவும் பயனில்லாமல் போகும். ஆக நரர்வயில் தேயம் தன்னில் நான்மறைவையிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து, அங்க பிறந்திருந்தா என்ன பண்றது? அமெரிக்காவில பிறந்தாலும் பிரான்ஸ்ல இருந்தாலும் இந்த ஞாபகம் இருக்குது பாருங்க. அது எதனால இந்த ஞாபகம் வந்ததுன்னா மிக்க புண்ணியத்தால் ஆகும் என்று காட்டி இருவினை ஒப்புக்கு ரொம்ப அருமையான பகுதியை காட்டி இருக்கிறார். அடுத்து 40வது பக்கம் மேல பாருங்க. 40வது பக்கம். நல்வினை பயனாகிய இன்பத்தில் விருப்பமும் தீவினை பயனாகிய துன்பத்தில் வெறுப்பும் உண்டாகும். இன்பம் வரும்போது இன்பம், துன்பம் வருகிற பொழுது துன்பம் தானே. அப்படி உணர்வு வேறுபாடு எதுவும் இல்லாமல் இரண்டையும் ஒன்று போலவே கருதி அதுல பற்றுக்கொள்ளாது இருப்பதில் தான் இருவினை ஒப்பு. திருவருட்பயன்ல நீடும் இருவினையும் நேராதல், அப்பொழுது இறை சக்தி கூடும் என்று காட்டுகிறார் என்று சொல்லி தருமையான பகுதி தரகத்தினுடைய நிறைவு நிலை. பிறகு இருவினை ஒப்பு, மலவரி பாகம், சத்தினிபாதம் என்ற பகுதியை நாம் சிந்தித்தோம் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. அம்மா ஏதாவது ஐயம் இருந்தா